இன்னைக்கு வந்து ஒரு மினி வ்ளாக் போடுறேன். என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க ஏதோ மல்லிகை சாமான் வாங்கணும்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானே என்னோடய தம்பி மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னலாம் ஃபன் எடுக்க போகணுன்னு தெரில. பிகாஸ் நம்ம நிறைய ஃபன் பண்ணுற நிறைய கிரிக்கெட் அது இதுன்னு விளையாட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து இந்த நம்மளை வந்து கேட்குறதுக்கு இந்த யாருமே இல்லை இங்கே. எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்க வரத்துக்கு ஒரு 1 hour ஆகும். 1 hour நம்ம வீட்டில் தனியாக இருக்க போகிறோம். ஸோ தனியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நாங்கள் தனியாக இருக்கோம். ஸோ அவங்க என்னை கூப்பிட்டு போகிறதா சொன்னாங்க. பட் நாங்கள் தான் வந்து இல்லை நாங்கள் தனியாக இருந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கெஞ்சி கதறி நாங்கள் தனியாக இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் இன்னொரு நாள் பண்ணலாம் ஜாலியாக. ஸோ அதனால வந்து என்னென்னா எங்களுக்கு தனியாக ஃபோன் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் அதை வச்சு ஒரு தனியாக வ்ளாக் போடலாமே, தனியாக போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தனியாக வ்ளாக் போடலாமேன்னு சொல்லிட்டு வ்ளாக் போட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஃபன்லாம் நடக்க போகுது தெரியல. சரி வாங்க என்னென்ன ஃபன் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னாச்சு என்னாச்சு? ஏய் இன்னும் எதுவுமே நீ பண்ணல, அது எப்படி அப்படி சுற்றுது? இரு 1 minute வெயிட் பண்ணு. 1 minute வெயிட் பண்ணு. அது ஸ்டாப் ஆகட்டும், அப்படியே வெயிட் பண்ணி நிற்கட்டும். அது என்னாச்சு? அது அப்படியே நிற்கட்டும். இரு. அது எப்படி சுற்றுது? ஏதாவது நீ ஏமாத்தி ஏதாவது கால் தான் நகர்த்துறியா? இரு. மோக்ஷி இந்த மாதிரி பயமுறுத்தாத மோக்ஷி. என்னவா இருக்கும்? சரி நீ இறங்கு, நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். சும்மா காற்றா இருந்திருக்கும். ஆனால் எப்படி காற்றா இருந்திருக்கும்? தைரியம் 1 minute. இப்போ நிறுத்திட்டேன். இப்போ சுற்றுதான்னு பார்ப்போம். நிறுத்திட்டேன், சுற்றா பார்ப்போம். இருவாசி நம்ம சுற்றிக்கலாம் ஸ்பீடாக. இப்போ நிறுத்திக்கலாம். சுற்றுதா பார்ப்போம். சுத்தவே இல்லையடா. அப்போ நீ உட்கார மட்டும் எப்படி சுற்றி இருக்கோம்? ஆமாக்கா தெரிலக்கா. சரி விட்டுட்டு வா. இது எப்படி சுற்றுது? தெரிலக்கா. காற்றா இருக்கும். சரி நம்ம தான் ஏதோ ஒன்று குழப்பிக்கிறோம். சரி காற்றா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா. வாடா. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் விளையாட போகிறோம் guys. ஓகேவா? ஸோ எப்படி கிரிக்கெட் நாங்கள் தனியாக இருக்கல, அதனால கிரிக்கெட் எல்லாமே விளையாட போகிறோம். சரி வாங்க கிரிக்கெட் விளையாடலாமா? ஸோ ஓகே. மோக்ஷ் வந்து பேட் எடுத்து வந்துட்டான். ஸோ இந்த பேட் வச்சு தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸோ பால் கொடுறோம். பாலும் ரெடியாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ஸ்பாஞ்ச் பால் விளையாடுறோம். பிகாஸ் வீட்டில் விளையாடுறதுனால ஸ்பாஞ்ச் பால் விளையாடுறோம். ஸோ ஸ்பாஞ்ச் பால் இருக்குது, எல்லாமே எங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ரெடி பண்ணால் இங்கே இது பால் பேட் வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டெம்ப் வந்து ரெடி பண்ணணும். இங்கே ஒரு பைக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பைக்கை வந்து அங்கே வச்சுட்டா நமக்கு ஸ்டெம்ப் ரெடி. ஓகேவா? வாடா போகலாம். இந்த பைக் எடுத்து ஏதோ சத்து கேட்ட மாதிரி இல்லை மோக்ஷி? ஏதோ சத்து கேட்ட மாதிரி இல்லை உனக்கு? சத்து கேட்ட மாதிரி தான் இருந்தது. இங்கே யாருமே இல்லையே, என்ன இப்படி சத்து கேட்ட மாதிரி இருந்துச்சு? இந்த தெரியாமல் விழுந்துருக்கும். ஆனால் எதுவுமே விழுந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எதுவும் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆமாக்கா. சரி வா நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இங்கே என்ன பார்ப்போம். ஸோ இதான் ஸ்டெம்ப் ஆக போகிற. வேறு ஸ்டெம்ப் எங்ககிட்ட இல்லை. ஸோ அந்த பைக்கு தான் வைக்கணும். சரி பைக்கு இங்கே பாருங்கள், சைக்கிள். ஸோ என்ன சவுண்டு கேட்டே இருக்குது? ஆமாக்கா. யாருடா இப்படி பண்ணுற? யாரும் நம்ம வீட்டில் இருக்காங்களா? பயமுட்டாத மோக்ஷி. நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்களா? இல்லைக்கா சுத்தமாக வரலையே. பொய் சொல்லாத மோக்ஷி. நீ நிறைய இப்படி தான் ஏமாத்துற. லாஸ்ட் டைம் இப்படி தான் ப்ராங்க் பண்ணேன். இல்லைக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஒரு வீடே தெரியாது. நான் கூட்டு வந்தாதாக்கா தெரியும். இந்த ரூமில் யாராக இருக்காங்களோ? இந்த ரூம்லேயும் யாருமே இல்லை. இல்லைக்கா நான் ப்ராங்கே பண்ணல. ரியலா இந்த ரூம்லேயும் யாருமே இல்லையடா. இந்த பால் எப்படி இங்கே வந்துச்சு? ஆமாக்கா இந்த பால் எப்படி வந்துச்சு? இந்த பால் நம்ம சரி வாடா நம்ம விட்டு இந்த ஸ்டெம்பை மூளை போய் ரெடி பண்ணும். கடுப்பாக இருக்கு, யாருன்னே தெரில. ஸோ காய்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை ஏமாத்தில் ரியலிஸ்டிக்காக என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியல. நாங்கள் ஒரு ஃபன் எப்படி மோக்ஷி இந்த மாதிரி பயமுறுத்தாத மோக்ஷி. யார்டா இப்படி பண்ணுறா? யார் மோக்ஷி? இந்த மாதிரி பண்ணாத மோக்ஷி. நீ தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. டம்ளர் என்ன பண்ணுறதுனே தெரில. இட்ஸ் ஓகே. வாடா நம்ம போய் கிரிக்கெட் விளையாடலாம். பார்த்தாலே இது ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். இந்த ஸ்டூல் எப்படிங்க வந்துச்சு சொல்லுனே தெரில. பேட்டு பேட்டுங்க தெரிலக்கா. பேட்டிங் இங்கே இருக்குடா பேட்டு. பேட் எப்படிங்க வந்துச்சு? மோக்ஷி என்ன பயமுறுத்தாத மோக்ஷி. யார் மோக்ஷி வீட்டில் இருக்கா?
நான் பண்ணவே இல்லைக்கா ரியலாகவே. இவனுக்கு பயமா இருக்கு. நான் அம்மா அப்பா வேற எங்கனே தெரியலையே. மோக்ஷி வெளியே போயிடலாமா? சரி மோக்ஷி வா வெளியே போகலாம். வாடா நம்ம போயிடலாம். நீங்க இன்னும் செட்டே ஆகல. என்னடா ஓப்பன் பண்ணவே முடியல. தெரியலக்கா. மோக்ஷி ஏதாவது விளையாடாத மோக்ஷி. கூடயே இரு மோக்ஷி. எனக்கு பயமா இருக்குடா. என்ன இருக்குமே தெரியல. வாடா ஒன்னாவே போகலாம். இங்கே என்ன இருக்குன்னே தெரியலடா. எனக்கு சத்தியமா பயமா இருக்குடா. பின்னாடி யாரா இருக்காங்களா? மோக்ஷி விளையாடாத. இல்லை யாருமே பண்ணவே இல்லைக்கா. எனக்கு யாருமே இல்லை. அவங்களாம் இன்னொரு வீடே தெரியாதக்கா அவங்களுக்குலாம். சரி யாருமே இல்லையே இங்க. ஆமாக்கா. அக்கா காத்துல மூடி இருக்கோம்க்கா. நம்ம இங்கே போயிடலாம்டா. ஆமாக்கா. ஓப்பன் வேற ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? எதுவும் ஓடிச்சாங்க. எதுவும் ஓடிச்சாங்க. ஓகேடா இந்த ரூம் ஏதாவது ஒன்று இருக்கு. யார் அது? என்னன்னே தெரியலடா. அது மோக்ஷி கூடியே வாடா. ஆமாக்கா. எப்படி காத்து வந்துச்சு? ஆமாக்கா. சரி நம்ம வெளியே ஓடிடலாம். நீ வாடா போடா. எதுவும் நடக்குது மோக்ஷி. எனக்கு எதுவுமே சரியாவே பாடல. எனக்கு அந்த vlog க்ளோஸ் பண்ணிடலாமோன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. கடவுளே முருகா முருகா எதுவுமே கெட்டுதான் நடக்கக்கூடாது. அப்பா ஷூ வா கடவுளே. இந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது. அது மட்டும் கண்டுபிடிச்சி இந்த ரூமில் என்ன இருக்குன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சிடணும். இங்கே வாடா. இங்கே அப்படி என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இங்கே அப்படி என்ன இருக்குன்னே தெரில. ஐயோ டோர் லாக் ஆயிடுச்சுக்கா. ஐயோ திறக்க முடியல. திறக்க முடியலக்கா. கடவுளே சச்சோ என்ன நடக்குன்னே தெரியலையே. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது நம்ம? தெரியலக்கா. இந்த ரூம் உள்ளே கூட இருக்க முடியாதேக்கா. ஆமாம் இந்த ரூமில் எதுவுமே பண்ண முடியாது. ஆமாக்கா. இங்கே எதுவும் இருக்கானே என்ன இருக்குன்னே தெரில. ஐயோ என்னக்கா? மோக்ஷிங்க வாடா. கடவுளே அது என்னதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆமாக்கா. சரி ஜூம் பண்ணுவோம். இதுவே எனக்கு கிளியராக தெரியலையடா அந்த கேமராவில். அக்கா ஏதோ ஒன்று கை மாறி மட்டும் தெரியுதுடா. கடா மக்களே. ஸோ இந்த vlog நாங்கள் இப்போயே வந்து முடிச்சிக்கலாம் தான் பார்க்குறோம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏன்னா எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. பிகாஸ் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரில. இந்த vlog முடிச்சிக்கலான் இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு நாங்கள் கண்டிப்பாக ரிவீல் பண்ணியே ஆகும். ஸோ அதுக்கு சீசன் 2 கண்டிப்பாக உங்களுக்கு போடுவோம். ஸோ அண்ட் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பாய் கைஸ். இது வந்துச்சுங்க. தெரியல இங்கே யாருமே இல்லைடா. என்னன்னே தெரியல எனக்கே. ஆமாக்கா. கேஷ்